delivering smiles all around the professional careers. Reach us to reach them. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். இல்ல, அவருக்கென்ற அமைப்பு இல்ல. டிடிவி தினகரன் மீண்டும் அதிமுகவை கைப்பற்றுவதற்கு, அவருக்கு உரிமை கோருவதற்கு அவர் வரமாட்டார். ஏன்னா அவர் ஒரு தனி கட்சி நடத்துறாரு. ஓபிஎஸ் அதிமுகவை மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்கிற கனவோடு இருக்கிறார். எப்படியும் இந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்பு மாபெரும் பின்னடைவை அதிமுக சந்திக்கிற போது எடப்பாடி பழனிசாமியின் தலைமை கேள்விக்கு உள்ளாக்கப்படும். அப்ப உட்கட்சி கழகம் நடக்கிற போது மீண்டும் பன்னீர்செல்வம் போன்றவர்கள் தலைமை ஏற்றால் தான் இந்த கட்சியை காப்பாற்ற முடியும் என்கிற நிலைமை வரும் என்றொரு மனநிலை, ஒரு நிலைப்பாட்டில் ஓபிஎஸ் இருக்கார். சரி, அதுல உள்ள வந்துட்டா அப்புறம் நாக்காளி தூக்கிட்டு போயிருவாங்கன்னு பயப்படுறாரு எடப்பாடி பழனிசாமி. தன் நிழலை கூட நம்ப மாட்டார். யாரோ ஃபாலோ பண்றாங்கன்னு சந்தேகப்படக்கூடிய குணம். அவர் யாரையுமே ஏற்க மாட்டார். ஒற்றை தலைமை, நான் ஒருத்தனே தலைவர், கட்சியே நாசமா போனாலும் சரி, எனக்கு ஒரு கண்ணு போனாலும் எதிரிக்கு 2 கண்ணு போகணுங்கிறதுல உறுதியா இருக்கார் எடப்பாடி பழனிசாமி. அதனால் தன் தலைமை பொறுப்பை விட்டு தர முடியாதுங்கிறது உறுதியாக இருக்குது. கட்சி ஆளுங்கட்சியாக வரலைனாலும், அதிகாரத்துக்கு வரலைனாலும் பரவாயில்ல, தலைமை நான் தான், செயலாளர் நான் தான் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. அதனால ஓபிஎஸ்ஸால் அதிமுகவுக்குள்ளேயும் போக முடியல. திமுகவுக்கு போயிட்டா கூட்டணிக்கு போயிடலாம், அல்லது திமுகவிலே இணையலாம். திமுக அவரை வரவேற்க தயாராக இருக்கிறது. HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கூட பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். முன்பு இல்லாத ஒரு சூழலாக அதிமுகவும் தாவேக்காவும் ஒருத்தர் ரொம்ப கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க. மேடையில் விமர்சிக்கிறத தாண்டி சோஷியல் மீடியாவில் பார்த்தோம் அப்படின்னா ஐடிவிங், ஏடிஎம்கே ஐடிவிங், தாவேக்காவினுடைய ஆதரவாளர்கள்லாம் ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறாங்க, சாடிக்கிறாங்க. திடீர்னு இந்த சூழல் ஏற்பட காரணம் என்ன? அது சிறுபான்மை மக்களினுடைய வாக்கு வங்கியை சிதறடிப்பது தான். திமுகவுக்கு அடித்தளமாக இருப்பது ஒரு 15-16% சிறுபான்மை மக்களின் வாக்கு வங்கி. அதை சிதறடிக்கிற வேலை தான் ஏறத்தாழ விஜய்க்கு விதிக்கப்பட்டிருக்கிற அஜெண்டா. அப்படித்தான் அந்த திட்டத்தில் தான் அவர் உள்ளே வர்றாரு. கிறிஸ்துமஸுக்கு போய் கேட்க விட்டுறாரு. கிறிஸ்தவர்களை மறுநாளே தாக்குதல் நடத்துகிறான். கிறிஸ்துமஸ் அன்னைக்கே தாக்குதல் நடத்துகிறான். சங் பரிவாரங்கள் தாக்குதல் நடத்துகிறான். ஒரு கண்டனம் கூட இல்லை. திருப்பரங்குன்றத்தில் கலவரத்துக்கு சங்கிகள்லாம் கலவரத்துக்கு அழைப்பு விடுறான். தமிழ்நாட்டினுடைய நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிறதுக்கு அறைகோல் விடுறான். ஒரு கண்டனம் இல்லை. இப்போ சிறுபான்மை மக்களுடைய காவலனாக ஒரு நாளும் விஜய் மாற முடியாது என்பதற்கு கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல், இஸ்லாமியர்களுக்கான அந்த தர்காவை ரீலோகேட் பண்ணுவேன், திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாற்றுவேங்கிற இந்த மத வெறியர்களின் கூச்சல், ரெண்டுமே காது கேட்காத மாதிரி, கண்ணிருந்தும் குருடராய், காதிருந்தும் செவிடராய், வாயிருந்தும் ஊமையாய் ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு பேர் தான் விஜய். கண்டுக்கவே இல்லைல்ல. அவர் பிரச்சனையை தீர்க்கவே முடியாதவராக இருக்கார். அவருக்கு ஜனநாயகனுக்கு அவர் தான் ரொம்ப விரும்பி கேட்டுக்கொண்டார் சிபிஐ வழக்க. தமிழ்நாடு அரசு அவரை அரெஸ்ட் பண்ணவும் இல்லை, அவரை என்னன்னு கேட்கவும் இல்லை. இப்போ அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, தன்னை எம்ஜிஆராக கருதி கொண்டே அதிமுகவை கைப்பற்றுவேன்னு அவர் நினச்சார். பிஜேபிக்காரன் திமுக ஓட்டை கலைச்சி விட்றான்னு சொல்லி விஜய்கிட்ட சொன்னால் அதிமுக ஓட்டை கலைச்சி விட்டார். நான் தான் எம்ஜிஆர்னாரு. விளைவு என்டிஏ கூட்டணி டேமேஜ் ஆகிருக்கு வரால. அப்போ என்ன நினைக்கிறான்னா, அவரை தள்ளி வைக்கிறது தான் சரியாக இருக்க முடியும் அப்படிங்கிற முடிவை நோக்கி நகர்த்தப்படுறப்ப அதிமுகவின் வாக்கு வங்கியை சிதறடிப்பதற்கு ஒரு முயற்சி செய்கிறார் என்ற விஷயம் தெரிஞ்ச பின்னாடி பிஜேபி உறுதியாக இவரை ஏற்காது, என்டிஏ கூட்டணிக்கு இவர் வரமாட்டார் என்பது கன்ஃபார்ம் ஆன பின்னாடி இப்போ சாத்துறாங்க அதிமுககாரங்க. அதிமுக இந்த நிலைப்பாடு எடுத்ததுக்கு என்ன காரணம்னா, அவர் அதிமுக கூட்டணிக்கு வரமாட்டார் என்பது அது மட்டுமா தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அவங்க என்ன சொல்றாங்க, மேடையில் எங்களை விமர்சிக்கிறாங்க, நாங்கள் ஒரு பதில் விமர்சனமா இவங்க ஒரு தொகுப்பு எடுத்து வைக்கிறாங்க. எப்பொழுதுமே அரசியலை பொறுத்தவரையில் ஒரு ஆக்ஷன் இல்லாமல் ரியாக்ஷன் கிடையாது. அதான் ஆக்ஷன். மேடையில் பேசினது தானே. மேடையில் பேசினாங்க. கூட்டணிக்கு திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள், அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவர் என்டிஏக்கு வரமாட்டார். அதனால அவர் என்டிஏ கூட்டணிக்கு போனால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குவோம்னு பிரச்சாரம் செய்யணும். இவர் முதல்வர் ஆக்குவோம்னு சொல்லி ஒரு கோஷ்டி ரசிகர் மன்ற கோஷ்டி கத்திட்டு இருக்கான், அணில் கூட்டங்கள். அதனால் அவர் என்ன முடிவெடுத்துட்டாருன்னா, என்டிஏ கூட்டணி வேணாம், ஏடிஎம்கே வேணாங்கிற முடிவுக்கு விஜய் தள்ளப்பட்டார். அதனால விஜய் நமக்கு இனி பயன்பட மாட்டார், விஜயை வைத்து கொண்டு நம்ம அரசியல் செய்ய முடியாது, அவரை பயன்படுத்தவே முடியாது என்று உறுதியாக தெரிஞ்ச பின்னாடியே அவரை தாக்குறாங்க. அவ்வளோதான் சார். இந்த தாவேக்கா சிக்கல் ஒரு பக்கம், என்டிஏனுடைய மீட்டிங் இப்போது நடந்துச்சு. அவங்க மதுராந்தகத்தில் கூட்டம் போட்டிருந்தாங்க. அதில் முக்கியமான என்டிஏ தலைவர்கள் இருந்தாங்க.
திரு டிடிவி தினகரன் அவர்கள் அதில் இடம்பெற்றிருந்தார். ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதுலேயும் இடம்பெறல. அதன் பிறகாக திமுக சிலர் சந்தித்து பேசினார், முன்னாடி சிஎம் சந்தித்து பேசியிருக்காரு. இந்த நியூஸ்லாம் இருக்குல்ல சார், ஏன் அவருக்கான முக்கியத்துவம் குறைந்து விட்டதா? என்ன காரணம்? இல்லை, அவருக்கென்ற அமைப்பு இல்லை. டிடிவி தினகரன் வந்து மீண்டும் அதிமுகவை கைப்பற்றுவதற்கு, அவருக்கு வந்து உரிமை கோருவதற்கு அவர் வந்து வரமாட்டார். ஏன்னா அவர் ஒரு தனி கட்சி நடத்துகிறாரு. ஓபிஎஸ் வந்து அதிமுகவை மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்கிற கனவோடு இருக்கிறார். எப்படியும் இந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்பு மாபெரும் பின்னடைவை அதிமுக சந்திக்கிற போது எடப்பாடி பழனிசாமியின் தலைமை கேள்விக்கு உள்ளாக்கப்படும். அப்போ உட்கட்சி கழகம் நடக்கிற போது மீண்டும் பன்னீர்செல்வம் போன்றவர்கள் தலைமை ஏற்றால் தான் இந்த கட்சியை காப்பாற்ற முடியும் என்கிற நிலைமை வரும் என்றொரு ஒரு நிலைப்பாட்டில் ஓபிஎஸ் இருக்கார். சார், ஆனால் அவர் சொல்லும்போது அவருக்கென்று ஒரு அமைப்பு இருந்திருந்தா, தனித்த ஒரு அமைப்பை தொடங்கியிருந்தா என்டிஏ கூட்டணிக்குள்ளே கூப்பிடுவாங்க. இப்போ தனி நபராக இருந்தால் அவர் ஒரு சுயேட்சை மாதிரி ஆகிட்டே இருப்பார். அவருடைய ஆதரவாளர்கள் இவர் முடிவு எடுப்பாருன்னு காத்துக்கிட்டே இருந்தாங்க. அவர் எடுக்காமல் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் திமுகவுக்கு போயிட்டாங்க, வைத்தியலிங்கம் மாதிரி ஆட்கள். இன்னும் சில பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தாவேகா பக்கம் போயிட்டாங்க. ஜேசிடி பிரபாகர் அவர் மிச்சம் 1-2 பேர் இருக்கிறவங்களும் எப்படா தப்பிச்சு போடுவோங்கிற மாதிரி அப்படியே ஓபிஎஸ் லைட்டை அப்படி திரும்பி பார்க்கும்போது ஒரு ஆள் காணா போயிட்டான். இந்த பக்கம் லைட்டாக திரும்பி பார்க்குறேன், அங்கிட்டு ஆதரவாளர்னு 2-3 நிற்கிறவங்க பூரா காலி ஆகிட்டே இருக்காங்க. அப்போ ஓபிஎஸ் வந்து முடிவு எடுக்க தயங்குகிறார். இல்லை சார், ஆனால் அவர் சொல்லும்போது வந்து எனக்கு பதவியெல்லாம் வேண்டாம், கூட இருக்கவங்களுக்கு ஏதாவது பழைய பொறுப்பையாவது கொடுங்க அப்படின்னு தானே சார் கேட்குறாரு. தலைமையே கேட்கல. அப்படி கிடையாதுல்ல, உள்ளே வந்துட்டா அப்புறம் நாக்காளி தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு பயப்படுறாரு எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி தன் நிழலை கூட நம்ப மாட்டார். யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சந்தேகப்படக்கூடிய குணம் கொண்டவர். அவர் யாரையுமே ஏற்க மாட்டார். ஒற்றை தலைமை, நான் ஒருத்தனே தலைவர், கட்சியே நாசமாக போனாலும் சரி, எனக்கு ஒரு கண்ணு போனாலும் எதிரிக்கு 2 கண்ணு போகணுங்கிறதுல உறுதியாக இருக்கார் எடப்பாடி பழனிசாமி. அதனால் தன் தலைமை பொறுப்பை விட்டுத்தர முடியாதுங்கிறதுல உறுதியாக இருக்குது. கட்சி ஆளுங்கட்சியாக வரலைனாலும் அதிகாரத்துக்கு வரலைனாலும் பரவாயில்ல, தலைமை நான் தான், செயலாளர் நான் தான் அப்படிங்கிறத உறுதியாக இருக்குது. அதனால் ஓபிஎஸ்ஸால் அதிமுகவுக்குள்ளேயும் போக முடியல. திமுகவுக்கு போயிட்டா கூட்டணிக்கு போயிடலாம் அல்லது திமுகவிலே இணையலாம். திமுக அவரை வரவேற்க தயாராக இருக்கிறது, ஏற்றுக்கொள்வது அவருக்கு மனத்தடையாக இருக்குது. ஏன்னா நம்ம 3 முறை இடைக்கால முதலமைச்சராக இருந்திருக்கோம். திமுகவுக்குள்ளே போயிட்டால் மீண்டும் அதிமுக காரனாக தன்னை காட்டிக்கொள்ள முடியாது என்கிற ஒரு மன பதட்டத்தில் அவர் இருக்கார். சார், திமுகவில் சவுத் சைடில் ஏற்கனவே நிறைய லீடர்ஸ் உருவாகிட்டாங்க. இவர் போனார்னா அவருக்கான இடம் கிடைக்குமா சார்? நிச்சயமாக கிடைக்கும். திமுக அவரை வந்து பெரிய அளவில் அங்கீகரிக்கிறதுக்கும் கொண்டாடுறதுக்கும் தயாராக இருக்காங்க. ஏன்னா அவருடைய சமூக வாக்கு வங்கி என்பது அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறதுனால அவங்க விரும்ப தான் செய்கிறாங்க திமுகவில். இல்லை, அதுக்கான ஸ்பேஸ் இருக்கா? சவுத்துலேயும் வந்து நிறைய பேர் ஆகிட்டாங்களே. நிச்சயமாக திரு மூர்த்தி அவர்கள் மாதிரி நிறைய அமைச்சர். அவங்கள விட இவர் கொஞ்சம் அடையாளம் பெற்ற தலைவராகவே இருக்கார். மூர்த்தி வந்து மதுரைக்குள்ளே பிரபலமாக இருக்கிறாரு அப்படின்னா இவர் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள்லேயுமே அறியப்பட்டவராக இருக்கார். அதனால் இவருக்கென்று ஒரு அரசியல் முகம் இருக்கிறது, இவருக்கென்று ஒரு சமூக பின்புலம் இருக்குது. அவர் சுயேட்சையாக இருக்கிற போதே 3 லட்சம் ஓட்டு வாங்கி அதிமுகவை டெபாசிட் இழக்க செய்து 3வது இடத்துக்கு கீழே தள்ளக்கூடிய ஆற்றலோடு இருக்கார். அதனால் ஓபிஎஸ் வந்து முடிவு எடுக்காமல் இருப்பது தான் தவறே தவிர, அவர் முடிவை வந்து காத்திருக்கக்கூடிய இடத்துல தான், அவரை வரவேற்கக்கூடிய இடத்துல தான் திமுக இருக்கிறது. திமுக அவரை ரசிக்கிறது, விரும்புகிறது, அவர் தான் தயங்குகிறார். அப்படி தான் நான் பார்க்குறேன். இந்தியை பற்றின்னு ஒரு கேள்வி இருக்குது, அதுக்கு முன்னாடி இதை நான் கேட்டுறேன். என்னென்னா, திரு ஆதவர்ஜன் அவர்கள் வந்து மேடையில் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது திருமாவளவன் அவர்கள் குறித்து ஒன்று சொல்கிறாரு. அது வந்து திரித்து பேசிட்டாங்க, நான் சொன்னது வந்து தவறாக பேசிட்டாங்க அப்படின்னு அவர் ஒரு கருத்தை வந்து ட்விட்டரில் போடுறாரு. அவர் வாய் கொழுப்பட்டு தான் பேசினார். திருமாவளவன் பின்னாடி 20 பேர் தான் இருக்காங்கிறார். அவருக்கு அவர் மாற கட்சி உறுப்பினர்களெல்லாம் தாவேக்கா வந்துட்டாங்க அப்படிங்கிறாரு. அது முட்டாள்தனமான பேச்சு. உண்மை இல்லையா? ஏங்க, இன்னைக்கு வந்து ஒரு ஒடுக்கப்பட்டவன் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒருத்தனை வந்து தாக்குதல் நடத்துகிறான், சாதி ரீதியான வன்முறை நிகழ்த்துறான்னா அதற்கு குரல் கொடுக்கக்கூடிய இடத்துல விஜய் இருக்கிறாரா, திருமாவளவன் இருக்கிறாரா? சாதி ஆணவ படுகொலை நடந்துச்சுல, கவின் என்கிற ஒருத்தர் வந்து ஒரு பொறியாளர் கொல்லப்பட்டார்ல சாதி ஆணவ படுகொலையில், அதுக்கு கண்டித்து தாவேக்கால ஒரு அறிக்கை உண்டா? இல்லை, அவங்க வந்து நாங்கள் நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம். இதுக்கெல்லாம் என்ன நீதிமன்றத்துக்கு? எப்போ கேட்டாலும் போலீஸ்காரன் சொன்னால் நான் போராட்டத்துக்கு போகல, நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது, வாய் பேசாமல் நீ ஏன்டா ஊமையாக இருக்கேங்கிறதுக்கு நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குதுன்னு ஒரு வழக்கமான பொய்யை சொல்கிறது. அதெல்லாம் காரணம் மக்கள் மன்றத்தோட நீ பேசணும்ல. நீதிமன்றத்தில் போய் பேசுறதுக்கு வக்கீல் இருக்கான். மக்கள் மன்றத்தில் பேசினா தானே நீ அரசியல்வாதி. எந்த பிரச்சனை பற்றி நான் பேச மாட்டேன், நவதுவாரங்களையும் நான் வந்து அடைத்து கொண்டு அமைதியாகத்தான் இருப்பேன், ஆனால் மக்கள் மட்டும் எனக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சராகனா எந்த ஊரில் செய்வாங்க? அதை சினிமாவில் ஷூட்டிங்கில் வந்து நடித்தாதானே உனக்கு காசு. சினிமா ஷூட்டிங் வரவே மாட்டேன் நான் அப்படின்னா நீ வந்து படம் வருமா, ரிலீஸ் ஆகுமா படம்? நீ ஒழுங்காக நடித்த படமே ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. இப்போ பாஜகக்காரன் முடக்கி போட்டிருக்கான் நீ. அதனால் இவர் வந்து அந்த இடத்தை நோக்கி நகர மாட்டார்.
அதனால தான் திருமாவளவனை பேசுவதற்கான தகுதி முதல்ல விஜய்க்கு இருக்கா, ஆதவர்ஜனாக்கு இருக்கா? ஆதவர்ஜனான்னு ஒரு ஆளை அடையாளப்படுத்தினது யாரு? விசிகா தானே, திருமாவளவன் தானே அடையாளப்படுத்தினாரு. இல்லைன்னா உனக்கு உலகத்துக்கு தெரியுமா? அவருக்குன்னு சுயமா எதுவும் அடையாளம் இல்லையா ஆதவர்ஜனா? அதுக்கு முன்னாடி என்ன உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு முன்னாடி விசிகாவில் சேர்றதுக்கு முன்னாடி ஆதவர்ஜனா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் கம்பெனியில் வேலை செய்யணும்னு அவரை தெரிஞ்சிருக்கலாம், 4 பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அதிகபட்சம் போகலாம். மக்கள் மன்றத்தில் அவரை இவ்வளோ பேருக்கு தெரிவதற்கு காரணமாக இருந்த ஒரு திருமாவளவன் தானே. ஒரு மரியாதை மட்டும் மரியாதை வேணாமா? 20 பேர் தான் அவர் கூட இருக்காங்கன்னா எப்படி இது? திருமாவளவன் கூட சாதாரணமாக ஒரு 20 பேர் கூட இருப்பாங்க, அப்படி வேணால் சொல்லலாம். திருமாவளவன் கூட மொத்தமே 20 பேர் தான் இருக்காங்க. கொழுப்பா இல்லையா அதெல்லாம், திமுறா இல்லையா? அதெல்லாம் போய் நான் என்ன கேட்குறேன், ஆதவர்ஜனா விசிகா விட்டு வெளியேறினார்ல, ஒருத்தனாவது உன் ஆதரவாளர் வந்தானா? நீ ஒத்தாளாக தானே போய் சேர்ந்த. இப்போ நீ பேசுறதுக்கு உனக்கு யோக்கியதை இருக்கா? உன்னை நம்பி யாராவது வந்தாங்களா? இப்போ நீலாம் அரசியல்வாதியா நீனு? இப்போ செங்கோட்டையன் தாவேக்கால வந்து சேரும்போது ஒத்தாளாக வந்தார், அந்த கட்சிக்காரங்களாம் ஆதரவாளர்லாம் கூட்டு தான் வந்தார். நாஞ்சில் சம்பத்து ஒத்தாளாக போய் சேர்ந்தார், ஆனால் அவர் பேச்சாளர், அவருக்கு நான் ஆதரவாளர் கிடையாது. ஆனால் செங்கோட்டையன் அப்படியா போய் சேர்ந்தார், கும்பலாக தானே சேர்ந்தார் போய். ஆதவர்ஜனாவும் சிங்கிள் பர்சன் தான். அதனால் அதை பேசுவதற்கான யோக்கியதை வேணும்ல. திருமாவளவன் ஒரு அம்பேத்கரிய கோட்பாட்டில், பெரியாரிய கொள்கையில் அவர் மதவாதத்துக்கு எதிராக, சாதியவாதத்துக்கு எதிராக களத்தில் நிற்கக்கூடிய ஒரு சமரசம் இல்லாத போராளியாக நிற்கிறார். அவரை கொச்சப்படுத்த வேண்டிய அவசியம் உனக்கு என்ன இருக்குது? பேக் டு இந்த மதுராந்தகம் இதில் சார், முக்கியமான அந்த என்டிஏ தலைவர்களுக்கு மத்தியில் திரு அன்புமணி அவர்களை பார்க்க முடிஞ்சுச்சு. ஆனால் மருத்துவர் திரு ராமதாஸ் அவர்கள் வந்து அவர் மேடையில் பேசுகிறார், கட்சி மேடைகளில் பேசுகிறாரு. என்டிஏவில் அவரை பார்க்க முடியல. என்ன முடிவில் இருக்குது பாமக? ஏங்க, என்டிஏக்கு எதிராக தான் ராமதாஸ் நிலைப்பாடு எடுத்திருக்கிறாரு. அப்புறம் என்டிஏ கட்சி ஆனால் இங்கே கூட்டணிட்டாங்களே இப்போ. யார் கட்சி? யார் கட்சி? இது ராமதாஸ் பாட்டாளி கட்சி மாம்பழ சின்னம் போட்டிருக்கு சார் மேலே. மாம்பழ சின்னம் போட்டது தப்புன்னு ராமதாஸ் கண்டிச்சிருக்கிறாருல்ல. கட்சி ராமதாஸ் கட்சிங்க. அவர் மாநில தலைவரா பேராசிரியர் தீரன் இருந்தாரு, ஜி.கே. மணி இருந்தாரு. சரி, இப்ப என்னவா மாதிரி ஒருத்தர் தானே அன்புமணி மகனா பிறந்ததுனாலேயே அந்த கட்சி அவருக்கு தான் தோற்றுவித்த நிறுவனர் ஆயிடுவாரா? அந்த இது ஓகே சார். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, திரு ராமதாஸ் அவர்கள் எதிர்க்கிறாங்க, திரு அன்புமணி அவர்கள் வந்து இங்க கூட்டணின்னு சொல்லிட்டாங்க. அன்புமணி அவர்கள் கூட்டணின்னு சொல்ல இப்போ கட்சியில் கூட்டணிங்கிறாங்க. அப்போ அவங்களுடைய கருத்து வேறையா இருந்தாலும் இவங்க கட்சியில் எடுத்துக்கிறாங்க. கட்சின்னு அவரை அங்கீகரிக்கிறது தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்டு நீதிமன்றத்தால் வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கு பின்பு தான் அவர் முதல்ல பாமக இருக்காரா இல்லையாங்கிறதே அப்புறம் தான். என்ன நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க அவருடைய? ஆமாம், நாளைக்கு நீதிமன்ற தீர்ப்பு வந்து நிறுவனருக்கு தான் கட்சி சொந்தமானது, வந்து அன்புமணி வந்து பாமக அல்ல அப்படின்னு தீர்ப்பு சொல்லிச்சுன்னா நீ எல்லாம் என்ன செய்வாங்க? என்டிஏ காரங்கெல்லாம் என்ன செய்வாங்க? இல்லை மருத்துவ பாஜக சேர்த்துக்குருவாங்களா? இல்லை மருத்துவர் ராமதாஸ் அவருடைய முடிவு தான் என்னவா இருக்குது? ராமதாஸுடைய முடிவு வந்து கோர்ட்டில் சொல்லுவாங்க விரைவில். அது வந்து உண்மையான பாமக என்பது மருத்துவர் ராமதாஸ் பின்னாடி தான் இருக்குது. கொஞ்சம் பேர் கத்திட்டு கிடக்காங்க அன்புமணி பின்னாடி. அது நிர்வாக ரீதியாக கொஞ்சம் பேர் அவரோட ஆதரவாளராக இருக்காங்க. ஆனால் கட்சி சமுதாயம் என்பது அன்புமணி பக்கம் இல்லை, முழுக்க மருத்துவர் ராமதாஸ் பக்கம் தான் இருக்கிறது. அது விரைவில் அது முடிவுக்கு வரும். அவர் திமுக கூட்டணியினுடைய கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறார். அப்படியா? திமுக தான் அவர்? ஆமாம், அவர் என்டிஏ கூட்டணிக்கு போக மாட்டார். ராமதாஸ் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியை வந்து ஏற்புடையது அல்ல என்கிற கருத்தில் இருக்கிறாரு. ஒன்று திமுக கூட்டணி அல்லது தனித்து போட்டிக்கு அவர் வருவார். ஆனால் எது சார் பெனிஃபிஷியலாக இருக்கும்? இல்லை, அவர்கள் சமூக வாக்கு வங்கியை நம்புகிறவங்க, அவங்களுக்கு வந்து அரசியலை விட சமுதாயம் தான் முக்கியம் நம்புகிறவங்க. அந்த சமுதாயம் அவரை காப்பாற்றுன்னு அவர் நம்புகிறாரு. அதுக்காக அவர் அர்ப்பணித்திருக்கிறாரு, தியாகம் செஞ்சுருக்கிறாரு, நெடுங்காலம் போராடி இருக்கிறாரு. அதனால் கட்சி வந்து அந்த சமுதாய மக்கள் அவரை வந்து ராமதாஸை வந்து அவர் வாழுகிற வரைக்கும் அவரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். ஹை QE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.